இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட லிங்கை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்டர் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். கன்ஃபர்மேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்ததை நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நான் நாட் நோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணா சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட நேமை நான் என்டர் பண்ணுறேன். அடுத்தது நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நீங்கள் யூசர் நேமை நீங்கள் கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள். இப்போ எனக்கு அவைலபிள் இருக்கிறதுனால ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் காமிக்குது. அவைலபிள் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராங் காமிக்கும் ரெட் கலரில். சம்மரா ஷாப்பிங் நாகராஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அவைலபிள் இருக்குது. ஸோ க்ரீன் டிக் காமிக்குது. அடுத்ததாக நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஐ அக்ரி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரை நான் செட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டன்னு இருக்குது, டன் கொடுத்துக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை நான் இதுக்கு சஜஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாகவும் நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இப்போ லாகின் ஆகி உள்ளே என்டர் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்காக. நான் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கள ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்க திருப்பி நமக்கு ஃபாலோ பேக் கொடுப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் போடுற போஸ்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டோட லிங்க்கை நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷேர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதில் ஏதாவது ஷேர் பண்ணணும் நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல்ஸ், லைவ் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போஸ்ட் போட போகிறேன். ஸோ நான் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சம்மோர் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஷேர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட போஸ்ட் இப்போது ஷேர் ஆகிடுச்சு. அதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இதே மாதிரி தான் போஸ்ட்டு, ரீல்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.